வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறதை நம்ம என்ன சொல்லுவோம், இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டின்னு சொல்லுவோம்ல. அந்த இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டியை எதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம், டோட்டல் இன்கம்லேருந்து. அந்த டோட்டல் இன்கம் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டேட்டஸ்க்கு டாக்ஸபிள், அதாவது ஆல்ரெடி நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வீடியோ பார்த்துருக்கோம். வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த வீடியோவில் நம்ம அவுட்கம் என்ன இருந்துச்சு, ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட். செகண்ட் ஒன் ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரிலி ரெசிடென்ட். தேர்ட் ஒன் நான் ரெசிடென்ட். இது 3 ஸ்டேட்டஸ் தானே ஒரு ரெசிடென்ட்க்கு. அப்படி இந்த 3 ஸ்டேட்டஸ்க்கும் என்னென்ன இன்கம் எந்தெந்த ஸ்டேட்டஸ்க்கு டாக்ஸபிள்னு சொல்லி பார்க்கறது தான் நம்ம இந்த ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் ஆர் இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் பேசிக்ஸ் ஆஃப் இன்கம் டாக்ஸ் வீடியோ பார்க்கலனாலும் அண்ட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வீடியோ பார்க்கலனாலும் அந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க ஆர் இந்த வீடியோ இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் ஆர் இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ். என்னென்ன இன்கம் யார் யாருக்கு டாக்ஸபிள், அதாவது எந்தெந்த ஸ்டேட்டஸ்க்கு டாக்ஸபிள்னு சொல்லி பார்க்கறது தான் ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் ஆர் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். செக்ஷன் 5 ஆஃப் தி இன்கம் டாக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபாலோவிங். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். செகண்ட் திங் தி பிளேஸ் ஆஃப் அக்ரூவல் ஆர் ரிசிப்ட் ஆஃப் இன்கம். தேர்ட் பாயிண்ட் தி டைம் ஆஃப் அக்ரூவல் ஆர் ரிசிப்ட் ஆஃப் இன்கம். ஆல்ரெடி நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்தாச்சு. செகண்ட் திங் என்ன, தி பிளேஸ் ஆஃப் அக்ரூவல் ஆர் ரிசிப்ட் ஆஃப் இன்கம். ஸோ அக்ரூவல் ஆஃப் இன்கம்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் யூனிட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். என்ன ஆகுது, அந்த இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், பட் இட் இஸ் ஜென்ரேட்டிங் அன் இன்கம் விச் ஹஸ் நாட் ரிசீவ்ட் yet. கரெக்டாக, இன்னும் நம்ம கையில் ரிசீவ் பண்ணலை, பட் இன்கம் இஸ் தேர். அப்போ என்ன ஆயிடுச்சு, இன்கம் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இன்கம் வந்து அங்கே ஏர்ன் பண்ணியாச்சு, பட் நம்ம கைக்கு ரிசீவ் பண்ணலை. ஸோ அப்படி ஏர்ன் பண்ணி ரிசீவ் பண்ணாத இன்கம் தான் நம்ம அக்ரூவல் ஆஃப் இன்கம், அக்ரூவ்டு இன்கம்னு சொல்லுவோம். ரெசிப்ட் ஆஃப் இன்கம்னா என்ன, ஆக்சுவலாக நம்ம கையில் ரிசீவ் பண்ணிட்டோம் அந்த அமௌண்ட்னா அதுதான் ரெசிப்ட் ஆஃப் இன்கம். இப்போ இந்த செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இன்கம் ஜென்ரேட் ஆகிறதும் ரிசீவ் ஆகிறதும் எந்த பிளேஸில் இருக்குன்றதை பொறுத்து தான் இந்த ஸ்கோப் ஆஃப் இன்கம் நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இந்த பிளேஸ்னா என்ன சொல்வீங்க, இந்த ஸ்டேட்ஸ், டிஸ்ட்ரிக்ட்ஸ், கண்ட்ரீஸா? எஸ், கண்ட்ரீஸ் தான் நான் சொல்லுவோம். வித்தின் இந்தியா, அவுட் சைட் இந்தியான்னு சொல்லி ரெண்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இந்தியாக்குள்ளே இருந்தால் அதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுவோம், அவுட் சைட் இந்தியா இன்கம்னா நம்ம எப்படி நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம். தட்ஸ் தேர்ட் பாயிண்ட். என்ன, இந்த டைம் ஆஃப் அக்ரூவல் ஆர் ரெசிப்ட் ஆஃப் இன்கம். அந்த இன்கம் ஜென்ரேட் ஆகும் பொழுதோ இல்லை அந்த இன்கம் ரிசீவ் பண்ணும் பொழுதோ அது எந்த ப்ரீவியஸ் இயரில் ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம டைம் ஆஃப் அக்ரூவல் ஆர் ரெசிப்ட் ஆஃப் இன்கம்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்கோப் ஆஃப் இன்கம் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு 3 பாயிண்ட்ஸ் தான். அது இது ஒரு சின்ன டிப். இன்கம்னு சொல்லும்போது நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம், இந்தியன் இன்கம், ஃபாரின் இன்கம். இந்தியன் இன்கம்னா என்ன, இந்தியாவில் ஏர்ன்டோ ரிசீவ்டோ இருந்துச்சுன்னா அது இந்தியன் இன்கம், அப்படி இல்லைனா தட் இஸ் ஃபாரின் இன்கம். இந்தியன் இன்கம் எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுவோம்னா, தட் இஸ் டாக்ஸபிள் ஃபார் ஆல் தி 3 ஸ்டேட்டஸ் irrespective ஆஃப் ரெசிடென்ட், நான் ஆர்டினரி ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட். சரிங்களா, இந்த 3 ஸ்டேட்டஸ்க்கும் பாரபட்சமே இல்லாமல் எல்லாருக்குமே டாக்ஸபிள். நெக்ஸ்ட் திங் என்ன, ஃபாரின் இன்கம். ஃபாரின் இன்கம்னு சொல்லும்பொழுது ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கும், ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கும் டாக்ஸபிள். பட் இட் இஸ் நாட் டாக்ஸபிள் ஃபார் நான் ரெசிடென்ட் பிகாஸ் அது ஃபாரின் இன்கம். நான் ரெசிடென்ட்டுக்கு இங்கே வேலை கிடையாது அந்த இன்கம்க்கு. அதுதான் நம்ம இந்த பாயிண்ட்ஸில் சொல்லியிருக்கேன். இது ஒரு ஷார்ட் கட் கீ மாதிரி வச்சுக்கோங்க. இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ் ஆர் ஸ்கோப் ஆஃப் இன்கம் வித் டைப் ஆஃப் இன்கம். என்னென்ன டைப் ஆஃப் இன்கம் யார் யாருக்கு டாக்ஸபிள்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஐ மீன் இந்த டேபிளில். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்கம் ரிசீவ்ட் ஆர் டீம்ட் டு பி ரிசீவ்ட் இன் இந்தியா. அது என்ன, இன்கம் ரிசீவ்ட் ஆர் டீம்டு டு பி ரிசீவ்ட். டீம்ட்னா என்ன, கன்சிடர்ட்னு அர்த்தம். யாருக்கு டாக்ஸபிள், ரெசிடென்ட்டுக்கும் டாக்ஸபிள், ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரிலி ரெசிடென்ட்டுக்கும் டாக்ஸபிள் அண்ட் நான் ரெசிடென்ட்டுக்கும் டாக்ஸபிள். நெக்ஸ்ட் திங், இன்கம் அக்ரூவ்ட் ஆர் டீம்ட் டு பி அக்ரூவ்ட் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் ரிசீவ் பண்ணாலும் தட் இஸ் டாக்ஸபிள் ஃபார் ஆல் தி 3 ஸ்டேட்டஸ். தேர்ட் பாயிண்ட் என்ன, இன்கம் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா. இந்தியாவுக்கு வெளியே ரிசீவ் பண்ணுறாங்க, பட் அந்த பிஸ்னஸ் யூனிட்டோ அந்த ப்ரொஃபஷனல் கண்ட்ரோலோ எங்கே இருக்குது, இந்தியாவில் இருக்குது. அப்படின்னாலும் பிகாஸ் இது ரிலேட்டட் டு இந்தியா தானே, அப்போ 3த்துக்கும் டாக்ஸபிள். பிகாஸ் இந்தியாவோட கனெக்ட் ஆயிருக்குல்ல, அதனால அது டாக்ஸபிள் நான் சொன்னேன், இந்தியன் இன்கம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, இன்கம் ரிசீவ்டு அவுட் சைட் இந்தியா ஃப்ரம் அ பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனல் கண்ட்ரோல்டு அவுட் சைட் இந்தியா. என்ன சொல்கிறாங்க, பிஸ்னஸ் யூனிட்டும் இங்கே இல்லை, ப்ரொஃபஷனல் கண்ட்ரோலும் இங்கே இல்லை, அப்போது இன்கமும் வெளியே தான் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான் டாக்ஸபிள். தட் இஸ் நாட் டாக்ஸபிள் ஃபார் அதர் 2. ஐ மீன் ரெசிடென்ட் அண்ட் நாட் ஆர்டினரிலி ரெசிடென்ட்டுக்கும் நான் ரெசிடென்ட்டுக்கும் இட் இஸ் நாட் டாக்ஸபிள். சி, இந்த ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரிலி ரெசிடென்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல கிளியராக பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், இன்கம் ரிசீவ்டு அவுட் சைட் இந்தியா from any other source of income other than business or profession. நமக்கு தெரியும் இன்கம் டாக்ஸ் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு அந்த இன்கம்ல there are 5 heads of income from salary, house, property, business or profession, capital gains and last income from other sources. இப்போ 5ல ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டோம், பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் பற்றி நம்ம பார்த்துட்டோம்ல. அதாவது பிஸ்னஸ் யூனிட் இந்தியாவில் இருக்குது, அந்த இன்கம் வந்து இந்தியாவுக்கு அவுட் சைட் ரிசீவ் பண்ணுறாங்கனாலும் 3 ஸ்டேட்டஸ்க்கும் டாக்ஸபிள். பிஸ்னஸ் யூனிட் இந்தியாவில் இல்லை, இந்தியாவுக்கு அவுட் சைடில் இருக்குது, அண்ட் இன்கம் இந்தியாவுக்கு அவுட் சைட் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அந்த கேஸில் ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான் டாக்ஸபிள்.
that is not taxable for other twoன்னு சொன்னேன். அப்போது நம்ம பிஸ்னஸ் பற்றி பார்த்தாச்சு. மிச்சம் இருக்குல்ல, இந்த பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் இன்கம் தவிர்த்து என்னென்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கோ அது எல்லாமே இந்தியாவுக்கு வெளியே ரிசீவ் பண்ணாங்கன்னா அதே கேட்டகரி, இப்போ நம்ம 4th பாயிண்டில் பார்த்த அதே ட்ரீட்மெண்ட் தான். என்ன, ரெசிடென்ட்டுக்கு மட்டும் டாக்ஸபிள், மற்றவங்களுக்கு டாக்ஸபிள் இல்லை. ஓகே, லாஸ்ட் பாயிண்ட், பாஸ்ட் அன்டாக்ஸ்டு ப்ராஃபிட் brought into இந்தியா. அது நம்ம ப்ரீவியஸ் இயர்னு சொல்கிறதே நம்ம இன்கம் ஏர்ன் பண்ண இயர். அதுக்கு ப்ரீவியஸ் இயர், அதுக்கு முந்தின வருஷத்தில் ஏதாவது வந்து ப்ராஃபிட் வந்து டேக்ஸில் ஷோ பண்ணாமல் அன்டாக்ஸ்டாக இருக்குது, அதை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வராங்கனாலும் அந்த கேஸில் தட் வில் நாட் பி ட்ரீட்டட் இன் திஸ் பர்டிகுலர் ப்ரீவியஸ் இயர் கால்குலேஷன். பிகாஸ் அது எல்லாமே அந்தந்த இயர்லேயே அவங்க கால்குலேட் பண்ணிப்பாங்க. ஸோ பாஸ்ட் அன்டாக்ஸ்டு ப்ராஃபிட் brought into இந்தியா வந்தால் தட் இஸ் நாட் taxable for any status. Next point, income earned outside India in earlier year but remitted to India during year. அதாவது என்ன பண்ணுறாங்க, ப்ரீவியஸ் இயர்னு சொல்கிறது என்ன, நம்ம இன்கம் earn பண்ணுற இயர், அதுக்கும் முந்தின வருஷத்துக்கு which is not relevant to our previous year. ஃபார் எக்ஸாம்பிள், நான் 2019-20 ப்ரீவியஸ் இயர், எனக்கு 2020-21 எனக்கு அசஸ்மெண்ட் இயர். அப்படின்னா என்ன, நான் 2019-2020 ஏர்ன் பண்ண இன்கம்க்கெல்லாம் 2020 to 2021 நான் டேக்ஸ் பே பண்ண போகிறேன். அப்போது அது ரிலவெண்ட்டாக தான் நான் இந்த இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ்லையும் ஸ்கோப் ஆஃப் இன்கம் நான் கன்சிடர் பண்ணுவேனே தவிர ப்ரீவியஸ் இயர் 1920க்கு முன்னாடி எந்த இயர்ஸில் அது இன்கம் ஏர்ன் பண்ணியிருந்தாலும் அது இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தாலும் நான் அதை டாக்ஸபிளாக காட்ட மாட்டேன். தட் இஸ் நாட் கன்சிடர்ட் இன் திஸ் பர்டிகுலர் ப்ரீவியஸ் இயர். சரிங்களா, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸ் ரீகால், இன்கம் ரிசீவ்ட் இன் இந்தியா, அதாவது இந்தியன் இன்கம்னா டாக்ஸபிள் ஃபார் ஆல் தி த்ரீ. இந்தியாவில் ரிசீவ் பண்ணுறாங்க, இந்தியாவில் இன்கம் அக்ரூ ஆகுது அப்படின்னா தட் இஸ் taxable for all the 3 categories. Next point, business or profession பார்க்கும்பொழுது என்ன நமக்கு முக்கியம், அந்த இன்கம் இந்தியாவில் ரிசீவ் பண்ணுறாங்களா, அவுட் சைட் ரிசீவ் பண்ணுறாங்களா, அந்த பிஸ்னஸ் யூனிட் ஆர் ப்ரொஃபஷனல் கண்ட்ரோல் இந்தியாவில் இருக்கா இல்லை இந்தியாவுக்கு வெளியே இருக்கா அப்படின்ற 2 சினாரியோவில் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சினாரியோ என்ன, இன்கம் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா பஸ் பிஸ்னஸ் கண்ட்ரோல் இஸ் இன் இந்தியா. அப்போது டாக்ஸபிள் ஃபார் ஆல் தி 3. ஏன்னா பிகாஸ் இந்தியாவோட கனெக்டில் இருக்குல்ல பிஸ்னஸ், அதனால சொல்கிறேன் அந்த இன்கம் இந்தியாவோட கனெக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட், பிஸ்னஸ் யூனிட்டும் நம்ம கிட்ட இல்லை, இன்கம் அவுட் சைடில் இருக்குது அப்படின்னா ரெசிடென்ட்டுக்கு ஃபுல்லாகவே டாக்ஸபிள். இட் இஸ் நாட் taxable ஃபார் ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினர்லி ரெசிடென்ட் அண்ட் நான் ரெசிடென்ட். இந்த 2 கேட்டகரிக்கும் டாக்ஸபிள் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன, சரி நீங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல் இன்கம் சொல்லிட்டீங்க, இது தவிர்த்து என்னென்னலாம் இன்கம் வருதோ அது இன்கம் இந்தியாவுக்கு வெளியே ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னா அந்த கேஸில் டாக்ஸபிள் ஒன்லி ஃபார் ரெசிடென்ட். ரிமைனிங் 2 கேட்டகரிஸ் 2 ஸ்டேட்டஸ்க்கு தட் இஸ் நாட் taxable. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்ன, பாஸ்ட் அன்டாக்ஸ்டு ப்ராஃபிட் brought into இந்தியா, இந்தியாவுக்குள்ள எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னாலும் அண்ட் இந்த நமக்கு ரிலவெண்ட் இல்லாத ப்ரீவியஸ் இயரில் இன்கம் எதாவது ஏர்ன் ஆயிருக்கு, அந்த இன்கம்மை வந்து இந்தியாவுக்கு வெளியே ஏர்ன் ஆன இன்கம்மை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா தட் இஸ் ரெமிட்டட் டு இந்தியா அப்படின்னா that is not taxable. Simple, that's it. இவ்வளோ தான் நமக்கு ஸ்டேட்டஸ். இதில் ஒரு டேக்ஸ் பாயிண்ட் என்ன நமக்கு தெரியும், இன்கம் டேக்ஸில் எக்ஸம்டட் இன்கம்னு இருக்குது. அந்த எக்ஸம்டட் இன்கமில் என்னென்னது, டிவிடெண்ட் ஆஃப் இந்தியன் கம்பெனி அண்ட் அக்ரிகல்ச்சர் இன்கம் இன் இந்தியா இட்ஸ் நாட் taxable. அது இங்கேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும். அக்ரிகல்ச்சர் இன்கம் ஃப்ரம் மலேசியா அப்படின்னா தட் இஸ் taxable ஃபார் ரெசிடென்ட். அதுவே அக்ரிகல்ச்சர் இன்கம் ஃப்ரம் டெல்லினா தட் இஸ் நாட் taxable. லைக்வைஸ் டிவிடெண்ட் ஆஃப் அ கம்பெனி விச் இஸ் இன் கர்நாடகா, அது இந்தியாவில் தானே இருக்குது, அப்போ நாட் taxable. அதுவே டிவிடெண்ட் ஆஃப் ஆஸ்திரேலியன் கம்பெனினா தட் இஸ் taxable. இந்தியன் கம்பெனி இருந்து வரக்கூடிய டிவிடெண்டோ இல்லைனா இந்தியாவிலேருந்து வரக்கூடிய அக்ரிகல்ச்சர் இன்கமோ நாட் taxable ஃபார் ஆல் தி 3 கேட்டகரிஸ். நெக்ஸ்ட் கிஃப்ட் ரிசீவ் பண்ணுறோம் எக்ஸப்ட் ரிலேட்டிவ், அப்படி பண்ணும்போது அது taxable. எப்போ 50,000க்கு மேலே, ஐ மீன் 50,000 விட எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா அது taxable. ஓகே, taxableனு சொல்கிறீங்களா, அது எப்படி taxable, ரெசிடென்ட்டுக்கா, நான் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கா இல்லை நான் ரெசிடென்ட்டுக்கா? கரெக்டான கொஸ்டின். இப்போது இதில் ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது பாருங்க. இஃப் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா, இந்தியாவுக்கு வெளியே ரிசீவ் பண்ணாங்கன்னா என்ன, அப்போ இந்தியாவுக்கு இந்தியா வெளியே ரிசீவ் ஆயிருக்கு அவுட் சைட் இந்தியா, அப்போது taxable ஒன்லி ஃபார் ரெசிடென்ட். ஓகேங்களா, இஃப் இட் இஸ் ரிசீவ்ட் இன் இந்தியா ஆல் தி 3 கேட்டகரிஸ் வில் பி taxed. இவ்வளோ தான் டிப்பிங்க. ஓகே, ஒரு சின்ன ப்ராப்ளம் மாதிரி பார்க்கலாம் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். கால்குலேட் taxable income assuming மிஸ்டர் ராகுல் has 3 different status. அதாவது ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினர்லி ரெசிடென்ட் அண்ட் லாஸ்ட்டு நான் ரெசிடென்ட். இந்த 3 கேட்டகரியை வச்சு அவரோட டோட்டல் இன்கம்மை கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் கொஸ்டின் பார்த்துக்கோங்க, நம்ம டேரெக்டாக நம்ம டேபிள் காலமுக்கு போயிடலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி வில் கால்குலேட் டோட்டல் taxable income ஆஃப் தட் பர்டிகுலர் assessee. ஸோ நான் ஹெட்டிங் போட்டுட்டேன், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் taxable income ஆஃப் மிஸ்டர் ராகுல். சீரியல் நம்பர், டைப் ஆஃப் இன்கம், அந்த 3 ஸ்டேட்டஸ் போட்டுக்கோங்க, ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினர்லி ரெசிடென்ட் அண்ட் லாஸ்ட் நான் ரெசிடென்ட். நான் சொல்கிறேன், இந்த வீடியோவுக்கு பேஸு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன் ஃப்ரான்ஸ், என்ன சொல்கிறாங்க, ஃப்ரான்ஸ்லேருந்து வரக்கூடிய அக்ரிகல்ச்சரல் இன்கம் எப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க? இந்தியன் இன்கம்னா நாட் ஈவன் taxable ஃபார் ஆல் தி 3.
அதுவே வந்து ஃபாரின் இன்கம் அப்படின்னா அது என்ன பண்ணணும், ரெசிடென்ட்டுக்கு மட்டும் டாக்ஸபிளாக காட்டலாம். பிகாஸ் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் சிச்சுவேட்டட் இன் ஃப்ரான்ஸ், அப்போ அந்த கேஸில் ரெசிடென்ட்டுக்கு மட்டும் டாக்ஸபிளாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் திங், ப்ராஃபிட் ஃப்ரம் பிஸ்னஸ் கேரிட் ஆன் சென்னை. சென்னையில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதுலேருந்து ப்ராஃபிட் வருது. பிஸ்னஸ் யூனிட் லொக்கேட்டட் இன் இந்தியா, 3 ஸ்டேட்டஸ்க்கும் டாக்ஸபிள் 50,000 50,000 50,000. நெக்ஸ்ட் என்ன, டிவிடெண்ட் ஃப்ரம் ஆஸ்திரேலியன் கம்பெனி. ஆஸ்திரேலியா எங்கே, இந்தியாவுக்கு அவுட் சைடு, அங்கேருந்து டிவிடெண்ட் வருது. அப்போ என்ன, தட் இஸ் டாக்ஸபிள் ஃபார் ஆல் தி 3. நெக்ஸ்ட் பாயிண்ட், இன்கம் அக்ரூட் இன் இந்தியா பட் ரிசீவ்ட் இன் கேனடா. அதாவது இன்கம் ஜென்ரேட் ஆனது இந்தியாவில், ரிசீவ் பண்ணது கேனடாவில். நான் என்ன சொன்னேன், இன்கம் ஜென்ரேட் ஆகிறதோ இல்லை இன்கம் ரிசீவ் ஆகிறதோ இந்தியாவில் இருந்துச்சுன்னா தட் இஸ் டாக்ஸபிள் ஃபார் ஆல் தி 3 நம்ம பார்த்தோம்ல. அப்போது இன்கம் எங்கே வேணால் ரிசீவ் பண்ணட்டுமே, பட் எங்கேருந்து ஏர்ன் ஆயிருக்கு, இந்தியாவில். அப்போ 3 பேருக்கும் டாக்ஸபிள். நெக்ஸ்ட் திங், பாஸ்ட் அன்டாக்ஸ்டு ப்ராஃபிட் brought into இந்தியா டியூரிங் ப்ரீவியஸ் இயர். அதான் ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு, கண்ணை மூடிட்டு நீங்கள் 3 பேருக்கும் நான் டாக்ஸபிள் 0 0 0. டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனி, அதுவுமே நான் டாக்ஸபிள் 0. இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இன் கர்நாடகா 3 பேருக்கும் நான் டாக்ஸபிள், ஐ மீன் 3 ஸ்டேட்டஸ்க்கும் நான் டாக்ஸபிள். தட்ஸ் இட். இவ்வளோ தான் நம்ம டோட்டல் டாக்ஸபிள் இன்கம்மை கால்குலேட் பண்ண போகிறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆஃப் டேக்ஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் ப்ரொசீஜர்ஸ். அவ்வளோதான். இப்போ ரெசிடென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4,25,000 வருது டோட்டல் டாக்ஸபிள் இன்கம். நான் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3,25,000 அண்ட் நான் ரெசிடென்ட்டுக்கு 3,25,000. சி அப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போது ராகுல் வந்து ரெசிடென்ட்டாக இருந்தால் இந்த 4,25,000 டாக்ஸ் லைபிலிட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. அதுவே ராகுல் நான் ஆர்டினரி ரெசிடென்ட்டாக இருந்தால் 3,25,000 கால்குலேட் பண்ணுவாங்க. அதுவே நான் ரெசிடென்ட்டாக இருந்தால் இந்த 3,25,000 கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, ஏன் நம்ம இப்போ ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம்னு சொல்லி இந்த டேப்லோ காலம்லாம் போடுறோம், யார் யாருக்கு டாக்ஸபிள் யார் யாருக்கு டாக்ஸபிள் இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கேயும் போஸ்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து இந்த நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். Until then, this is Naresh. Thank you for watching. Keep supporting. And இனி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸில் நம்ம இன்கம் ஃப்ரம் சேலரி அண்ட் இன்கம் டேக்ஸில் இருக்கக்கூடிய ரிமைனிங் வீடியோஸ் பற்றி நம்ம 1 by 1 பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.